வணக்கம். களம் 2026 நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் நடிகர் திரு சத்யராஜ். வணக்கம் சார். 2026 தேர்தலுக்காக பல பகுதிகளில் போய் பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கீங்க. இந்த களம் எப்படி இருக்கு? யாருக்கு சாதகமா இருக்கு? எது வெற்றியை தீர்மானிக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இந்த 5 ஆண்டு கால ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஆட்சி தொடர்ந்தா தான் அவர் விதைச்ச பல விதை இருக்குது பாருங்க, வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள், இதெல்லாம் இன்னும் டெவலப் ஆகும். அதனால கண்டிப்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஜெயிக்கணும். திமுக தலைமையிலான ஆட்சி தான் அமையணும். கண்டிப்பா அமையும். கண்டிப்பா அமைஞ்சிடும். பொதுவாகவே ஆளும் அரசு ஒரு தேர்தலை சந்திக்கும் போது ஆன்டி இன்கும்பன்சி அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். இப்போ அந்த ஃபேக்டரை இன்னும் வலுவாக்கி வாக்குகளாக மாற்றுறதுக்கான முயற்சியில எதிர்க்கட்சிகள் பல முனைகளாக முயற்சி பண்றாங்க. அப்போ அதெல்லாம் எடுபடாதா? எப்படி அது சாதகமாகவே மாறிடும் நினைக்கிறேன்? இல்லைங்க, எப்பவுமே ஒரு கட்சி 5 வருஷம் ஆட்சியில் இருந்ததுன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன குறைகள் பெருசுபடுத்தப்படும். ஆனால் சின்ன சின்ன குறைகளை இம்மீடியட்டாக ஸ்டாலின் அவர்கள் நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்புறம் எதிர்கட்சிகளுடைய பரப்புரை ஏன் எடுபடான்னா, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் இருக்குது, புதுசாக வர கட்சிகள் 2 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ஆண்ட கட்சிகளினுடைய குறைகள் என்னென்னு ஜனங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கல அவங்க கம்பேரிட்டிவாக பார்த்தாங்க கூட திமுக தான் ஓட்டு போடுவாங்க. புதுசாக வந்த கட்சி மேலே பெரிய நம்பிக்கை வராதுங்க. இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஜனங்க அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க. இந்த தேர்தலில் மக்களுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக இருமுனை போட்டிகளாக பல தேர்தல்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த முறை ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கா? 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று தமிழ்நாடு, ஒன்று டெல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் உதயசூரியனா தாமரையாங்கிறது தான். ஏன்னா உதயசூரியன் தவிர வேற ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டாலும் சரி, விசிலுக்கு ஓட்டு போட்டாலும் சரி, அது மறைமுகமாக தாமரைக்கு தான் போய் சேரும். ஏன்னா ஒருத்தர் கூட்டணியில் இருக்கிறாங்க, இன்னொருத்தர் அந்த அளவுக்கு நம்ம இப்போ இருக்கிற சிஎம் ஸ்டாலின் மாதிரி கெத்தா நிற்க மாட்டார். நான் இப்போ இன்னும் பேரே சொல்கிறேன், தம்பி விஜய் அவ்வளோ கெத்தா நிற்க மாட்டார், நிற்க முடியாது. ஏன்னா களத்தில் இறங்கி போராடினவர் அல்ல இவர். 13 வருஷமாக சைக்கிளில் திமுக கொடியை கட்டிக்கிட்டு எத்தனை மிஸ்ஸா எத்தனை தடாவை பார்த்தவங்க. அந்த மாதிரி பீங் ஆக்டர் எனக்கு தெரியுங்க. ஒரு நடிகர் நாங்கள் சொகுசாக வாழ்ந்து பழகிட்டோம். கேரவான், ஏசி, இது ஏதோ அப்படி 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 ஒரு ஷோ காட்டிட்டு போயிடலாம் ஒழிய இறங்கி வேலை செய்ய முடியாது. அந்த டென்ஷன் எல்லாம் தாங்க முடியாது. நம்ம உடனே என்ன செய்யணும்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உதாரணம் சொல்லுவோம். அவர் 1953 திமுகவில் சேர்ந்தார். 19 வருஷம் திமுக இருந்தார். 72 தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க தீவிர சுற்றுப்பயணம். நல்லா ஸ்கூலில் படிக்கல, காலேஜில் படிக்கல, சூறாவளி சுற்றுப்பயணமாக அவர் வருவார். அதனால் அவர் கம்பேரிட்டிவ் பண்ணவே கூடாது மற்ற நடிகர்கள். அவர் தனி. அதனால் தாக்கு பிடிக்க முடியாதுங்க. ஒரு நடிகர்னால கண்டிப்பாக தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் களத்தில் ஒரு அரசியல் தலைவராகவே விஜயை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும்னு மக்கள் மத்தியில் நிறைய பேர் அது சொல்கிறத பார்க்க முடியுது. இப்போ அது வாக்குகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லையா? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேடிக்கை பார்க்குறது வேற, வாக்கு வேற. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் அவர் கூட 3 படம் நடிச்சுக்கிறேன், விஜய் கூட. அவர் பேசிக்கலாக ரிசர்வ் டைப்பு. எனக்கு அவர் அரசியலுக்கு வந்தது அதிசயமாக இருந்தது. எப்படி வந்தாலும் தெரியல, ஏதோ யாருடைய தூண்டுதல்னு தெரியல. சரி வந்துட்டார். அவருக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஒரு உச்சத்தை தொட்டோம் சினிமாவில், வாட் நெக்ஸ்ட், சிஎம் ஆகி பார்க்கலாமே அப்படின்னு ஆசை இருக்கும். இப்போ ஒரு தகவல் வந்திருக்குது, மறுபடியும் அவர் ஒரு படத்தில் நடிக்க போகிறாருன்னு. அது என்ன கதைன்னு தெரியல. தயவுசெய்து அதில் அவர் சிஎம் ஒரு கேரக்டர் கொடுத்துட்டிங்கன்னா அவர் ஆசை நிறைவேறிடும். கூட்டம் வரதை நான் ஃப்ராங்காக சொல்கிறேனுங்க, அஜித் இதை விட கூட கூட்டம் வரும், இதை விட கூட கூட்டம் வரும் அஜித்துக்கு. அதே மாதிரி பாப்புலர் ஹீரோயின் யார் வந்தாலும் கூட்டம் வரும். நயன்தாரா வந்தால் கூட்டம் வராதா? பிச்சு உதறிடும். அதனால் அதை வச்சு முடிவு செய்ய முடியாது. இப்போ அவர் பேசுகிறத என்னுடைய 2 கண்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படிங்கிறார். பெரியாரும் அண்ணாவும் தான் என்னுடைய கொள்கை தலைவர்கள் அப்படிங்கிறார். அப்போது கொள்கை ரீதியாக எல்லாம் ஒன்று தான். கொள்கை ரீதியாக அவர் சொல்கிறது பார்த்தா திமுகவும் தாவேக்காவும் ஒன்று தான். இப்போ அவர் என்ன எக்ஸ்ட்ரா, முதல்வர் ஸ்டாலினை பிடிக்கல, வேற ஒன்றும் இல்லை, அந்த சீட்டுக்கு ஆசைப்படுறாரு. இதை தவிர 2 கொள்கை தான் ஒன்றுட்டாரு. நீங்க சொல்ற அஜித் குமாரோ அல்லது மற்ற நடிகர்களோ அரசியல் கட்சி தொடங்கல. இப்போ அவர்களுக்கு வர்ற கூட்டம் வாக்குகள் ஆக்குவதற்கு அவங்க முயற்சி பண்ணல. ஆனா இவர் அந்த முயற்சியை மேற்கொள்றாருல, அப்போ அதுல அவர் சக்சஸ் ஆக கூடும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கும். அதுக்கு நேற்று என்னுடைய தம்பி பிரகாஷ்ராஜ் சொன்னதை சொல்றேன். இந்த முயற்சியை ஆரம்பிக்கிறதே தப்பு. நம்மளை அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 மாடல் இருக்குன்னு சொன்னார். அழகாக பேசினார். பழனியில் பேசினார் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக. ஆரிய மாடல், திராவிட மாடல், சினிமா மாடல்.
இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்மள சினிமால வந்து பார்த்து நம்ம மேல அப்படியே அன்ப பொழியிறாங்க. எல்லார் மேலயும் ஒரே அளவுக்கு பொழியறதில்ல. அவங்களுக்கு வந்து யாரு நல்ல என்டர்டெய்னிங் குடுக்குறாங்களோ, யாரு தி பெஸ்ட் என்டர்டெய்னரோ, அ இப்போ என்னைய எடுத்துங்களேன், நான் வந்து ஒரு ஆக்டர் ஓரளவுக்கு சுமாரா நடிப்பேன்னு நெனைக்கிறேன். ஆனா, டான்ஸ் ஆடி, ஃபைட் பண்ணி, பார்க்கறதுக்கும் அழகா இருந்து, ஓ இப்படியெல்லாம் இருக்கையில தான் வந்து ஒரு மாஸ் கிரியேட் ஆகுது. அந்த மாஸ வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் இமேஜில தான் கிரியேட் ஆகுது. நீங்க வந்து மக்களுக்காக உழைக்கல, மறியல் போராட்டத்தில் ஈடுபடல, மக்களுக்காக சிறைச்சாலைக்கு போல, நீங்க எதுவுமே பண்ணல. உங்களுடைய ஒன் சிங்கிள் இப்போ ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்குது. அதுக்காக அந்த ஹோட்டல் சமையல்காரரை வந்து நம்ம சிஎம் ஆக்கிற முடியுமா? அது மாதிரி தான் சினிமா. வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம பிரமாதமா டான்ஸ் ஆடுறோம், ஃபைட் பண்றோம், பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறோம், நல்லா ட்ரெஸ் பண்றோம். இதுக்கு இதுக்கு வந்து மொத்த சினிமாவுமே நம்மளுக்கு வேலை செய்யுது. மொத்த சினிமா வேலை செஞ்சு தான் ஒரு நடிகனை வந்து அப்படி கொண்டு வந்து நிறுத்துது. ஒரு டான்ஸ் மாஸ்டர்லேருந்து, ஃபைட் மாஸ்டர்லேருந்து சேர்ந்து மேக்கப் போட்டு, உங்களுக்கு அழகா விக்கு எல்லாம் வச்சு, ஒரு காஸ்டியூம் டிசைனர் ட்ரெஸ் பண்ணி, உங்கள கொண்டு வந்து அப்படி நிறுத்தி, உங்கள ஓஹோன்னு ரசிகர்கள் ரசிக்க ஆரம்பிச்சு அன்ப கொட்டுனா, அந்த அன்ப வந்து நீங்க பயன்படுத்திக்க கூடாது. நீங்க சிஎம் ஆகுறதுக்கா அந்த அன்பை பயன்படுத்திக்க கூடாது. நீங்க சிஎம் ஆன்னு ஆசைப்பட்டா, அவரு ஐ திங்க் சினிமாவுக்கு வந்து பாப்புலர் ஆகி 30 வருஷத்துக்கு மேல இருக்கு. நீங்க இதுவரைக்கும் தொடர்ந்து சமூக பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கணும், தெருவுக்கு வந்திருக்கணும், மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கணும். அப்படி எனக்கு தெரிஞ்சு அவர் எதுவுமே பண்ணல. சடனா சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அவ்வளவுதான். ஆனா அவர் சொல்ற 2 விஷயங்கள் சொல்றாரு. ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, மக்கள் என் மேல செலுத்தின அன்புக்கு நான் திரும்பி செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால இங்க அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. இன்னொன்னு, நான் அரசியலுக்கு வந்த பிறகு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகல, 30 வருஷமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போன பிறகுதான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. 30 வருஷமா ஒரு வீட்டுக்குள்ள எப்படி போனோம்? சினிமா மூலமா தான் போனோம். அது கணக்கு இல்லைங்க. 30 வருஷம் அரசியலுக்குள்ள எப்படி போனோம்? சினிமா மூலமா போனோம். நம்ம என்ன, மறைந்த மாபெரும் தலைவர் நல்லகண்ண ஐயாவை நம்ம வந்து தெருவில் இறங்கி எல்லாத்துக்காகவும் போராடணும், வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாமல் போராடணும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்து எங்கள் காலத்துலேருந்து இருக்குங்க. நான் வந்து ஸ்கூலில் படிக்கிற காலத்தில், நான் காலேஜில் படிக்கிற காலத்தில் எல்லார் வீட்லேயும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும், இல்லாட்டி நடிகர் தலைவர் சிவாஜி ஃபோட்டோ இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ மாட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் வீட்டுக்கு போகிறதில்ல. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான். வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைங்கிறது நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அது வந்து ஒரு வகையாக கனெக்ட் ஆகிருக்குது இல்லையா? அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம்? இது வரைக்கும் இப்போ அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கு பாஜகவுக்கு போகுது அப்படின்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா கூட்டணியில இருக்காங்க. ஆனா விஜய்க்கு அளிக்கிற வாக்கும் பாஜகவுக்கு போகுதுன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? டிஎம்கே திட்டுற அளவுக்கு அவர் பிஜேபி இப்போ அவர் என்ன சொல்றாரு? கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. அப்ப எது பெரிய எதிரி? கொள்கை எதிரி தான். கொள்கை எதிரி தானே. அரசியல் எதிரிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நபர்கள் பிடிக்கல, கொள்கை பிடிக்குது. திராவிடம் தமிழ் தேசியம் 2 கண்கள் சொல்றாங்க. அதுதான் திமுகவோட கொள்கை. கொள்கை பிடிக்குது, நபர்கள் பிடிக்கல. நபர்கள் கூட இல்ல, நபரும் கூட இல்ல. சிஎம் சீட் அது வந்து ஸ்டாலின் சார் உட்காந்துருக்கிறது அவருக்கு பிடிக்கல. அதனால அந்த இடத்துக்கு இவர் வரணும்னு ஆசைப்படுறாரு. வேற ஒண்ணுமே இல்லை. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, யாரு பிரச்சனை? சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் போர்டு. அதுக்கு திமுக சொல்றீங்க. படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு நான் வந்து என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். நானும் ஒரு சினிமாக்காரங்கிற முறையில். அதுக்கும் திமுக, எல்லாத்துக்கும் எப்படிங்க திமுக காரணமாக இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஏற்படுற பிரச்சனைக்கு வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வன்மையாக கண்டிக்கணும், தைரியமாக பேசணும். இங்கே நம்ம சிஎம் வந்து மெக்னானிமஸாக இருக்காருங்கிறதுக்காக, எவ்வளோ மெக்னானிமஸ். கரூரில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு என்ன சொன்னார்? எந்த கட்சிக்காரங்களும் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களுக்கு இப்படி ஒரு விபத்து நடக்கணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க. இது எதிர்பாராமல் நடந்த விபத்து. சிபிஐ விசாரணை நடக்குது. நம்ம யாரும் ஒருத்தர் மேலே குற்றம் சொல்லக்கூடாதுன்னு அவ்வளோ மெக்னானிமஸாக சட்டசபையில் சிஎம் சொன்னார். இல்லாட்டி என்ன சொல்லுவார்? தாவேக்கா கூட்டத்துக்கு வந்து எல்லாரும் இவ்வளோ பேர் இறந்து போய்க்கிறாங்க, அதுக்கு சரியான ஏற்பாடு கூட அந்த கட்சியினால் பண்ண முடியாதுன்னு அவர் கேட்கவே இல்லையே. இவங்க தான் எல்லாத்துக்கும் திமுக, எல்லாத்துக்கும் திமுக. இப்போ திமுகவுக்கு அதிகமான பலம் இருக்கு, அவர்களுக்கு தான் அதிக வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒவ்வொரு திமுக குடும்பத்திலையுமே ஒரு தாவேக்கா அல்லது ஒரு விஜய் அல்லது ஒரு விஜய் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்களுடைய குடும்பமே ஒரு உதாரணமா இருக்கோ? ஒவ்வொரு தாவேக்கா குடும்பத்திலையும் ஒரு ஸ்டாலின் இருப்பார்ல, எங்க குடும்பம் உதாரணம். சிபி வந்து விஜய் ரசிகர், நான் வந்து முதல்வர் ஸ்டாலின் பக்கம் நிற்கிறேன். என் பொண்ணு திவ்யா வந்து முதல்வர் ஸ்டாலின் பக்கம் இருக்குது.
அப்புறம் அதான் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோமே. அவர் ஒருத்தர், நாங்கள் 2 பேர் இருக்கிறோமே. அது பற்றிய விவாதம், அரசியல் விவாதங்கள்லாம் வீடுகள்ல உங்க வீட்டுல நடக்குமா? இல்லைங்க, அது பெருசாக நடக்காது. நாங்கள் ஃபேமிலின்னு வரது ஜாலியாக பேசிட்டு இருப்போம், அவ்வளோதான். சரி, இப்போ தொகுதி மறுவரையறை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது பெண்களுக்கு எதிரான நிலைப்பாட திமுக எடுத்திருக்கு அப்படின்ற விமர்சனத்தை பாஜக முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? வைப்பாங்க, அவங்க என்ன வேணா முன்வைப்பாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, இதில் மூலமாக வந்து தமிழ்நாட்டுக்கு கெடுதல் பண்ணலான்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட குடும்ப கட்டுப்பாட்டின் மூலமாக பல வருஷமாக வந்து, முதல்ல எங்கள் தாத்தா காலத்தில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் 7, 8, 10 குழந்தை இருந்தாங்க. அது வந்து குறைஞ்சு இப்போ வந்து நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவருங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்து நார்த்தில் இல்லை. ஸோ அங்கே பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. அதை வச்சுட்டு தொகுதி மறுவரையறை பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் தொகுதி கூடுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 5 தொகுதி கூடனா அங்கே 50 தொகுதி கூடும். அப்போ நாடாளுமன்றத்தில் அவங்கள ஸ்ட்ரெங்க் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுற சூழ்ச்சி தான் இது. அப்போ அது வந்து பெண்களுக்கு பாருங்க, பெண்களுக்காகவே, பெண் விடுதலைக்காகவே குரல் கொடுத்த ஒரு இயக்கம் இது. 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் காலத்திலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா மெயின் மோட்டிவ் பெண் விடுதலை. அவர் என்ன சொன்னார்? பெண்கள் கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கிட்டு பேனாவை கொடுங்கன்னாரு. என்ன அர்த்தம்? சமயக்கட்டிலேருந்து வெளியில் வர வச்சு பெண்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க, படிக்க அனுப்புங்கன்னு சொன்ன இயக்கம் இந்த இயக்கம். இடஒதுக்கீட்டுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். அனைத்து தரப்பினருக்கும் வந்து கல்வி வேணும், வேலை வாய்ப்பு வேணும். ஜாதியினால் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவனுங்கிற பாகுபாடை வச்சு கல்வியை கட் பண்ணி, வேலை வாய்ப்பை கட் பண்ணி, ஆணாக பிறந்தால் உயர்ந்தவன், பெண்ணாக பிறந்தால் தாழ்ந்தவனுங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தினதை அடித்து உடைக்கிறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தானே இது. இப்போ அதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னா, கொள்கை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான். ஆனா அதிமுக அப்படியான கொள்கைகளை எடுத்துட்டு போய் அவங்களால ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு நிலைப்பாடை எதனால எடுக்கிறீங்க? ஏங்க, இப்போ இந்த ஒரு என்டிஏ கூட்டணி மாநாடு நடந்ததில்ல, பெரியார் படத்தை எடுத்து கீழே போட்டாங்களே, அதுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டனம் சொன்னாங்களே? இப்போ நான் கேட்குறேன், அண்ணாவின் சீடர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும். அண்ணாவினுடைய லீடர் யார்? பெரியார். அப்போ எல்லாத்துக்கும் லீடர் பெரியார் தான். அப்போது இந்த அதிமுக பாரதிய ஜனதா ஒரு மீட்டிங் போட்டப்போ முகப்பில் இந்த பெரியார் படத்தை தூக்கி கீழே போட்டாங்க. அதுக்கு எந்த விதமான கண்டனம் சொல்ல. எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்தப்போ பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அது எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? தமிழில் 234 எழுத்து இருக்குது. இப்போ செல்ஃபோனில் வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 எழுத்து இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் தான். அதை வந்து எம்ஜிஆர் சிஎம்ஆர் இருக்கையில் அதை சட்டமாக்குனார். எழுத்து சீர்திருத்தத்தை அவர் வந்து சட்டமாக்குனார். பெரியார் நூற்றாண்டு விழாவை ஓகோன்னு நடத்தி காட்டினார். இன்னைக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு வந்து தைரியம் இருந்துன்னா பிஜேபி மேடையில் வந்து நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பெரியாருடைய விழாவை மிகப்பெரிய அளவில் நடத்தி காட்டுவோம்னு சொல்லுங்க. இல்லை எங்கேயாச்சும் போய் பெரியார் தலைக்கு ஒரு மாலை போட சொல்லுங்களேன். அவர் தானுங்க டாப் லீடரு, அவர் தானே மூத்த லீடர். அவரை விட்டு கொடுக்கலாமா? பேர்லயே திராவிடம்ங்கிறது. திராவிடங்கிற வார்த்தை எங்கிருந்து உருவாச்சு? திராவிடர் கழகத்திலிருந்து தானே வந்தது. அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் பெரியார் படத்தை கீழே தூக்கி போடுறதை பற்றி நீங்கள் கண்டுக்கவே இல்லையே. நீங்க சொன்ன மாதிரியான கொள்கைகள்ல ஒன்னா இருந்தாலும் ஆனா செயல்பாட்டுல அதுல தீவிரம் இல்ல அதிமுக அப்படின்னு சொல்றீங்க. சுத்தமாவே தீவிரம் இல்லைங்களா? சுத்தமாவே தீவிரம் இல்லை. அந்த கட்ஸ் இப்போ ஒரே கட்சி தான். தலைவர்கள் மாறையில வந்து நிலைப்பாடு மாறும், தன்மைகள் மாறும், வேகம் மாறும் இல்லையா? நீங்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தப்போ இருந்த தன்மை ஜெயலலிதா மேடம் வந்தப்போ கொஞ்சம் மாறி இருக்கும், கொஞ்சம் மாறி இருக்கு. இருந்தாலும் கூட அவங்க எவ்வளோ தைரியமாக மோடியா லேடியா பார்த்துடலாம்னு சொன்னாங்கல்ல. அப்படிப்பட்ட இயக்கத்திலிருந்து வந்துட்டு இவர் இந்த அளவுக்கு அங்கே அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நிற்கணும். ஓகே, இப்போ திமுக அதிமுக தாவேகாவும் கூட அவங்க அறிவிக்கிற தேர்தல் வாக்குறுதிகள், முன்வைக்கிற கொள்கைகள், இது எல்லா விஷயங்கள்லையும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் மாற்றாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு சீமான் தன்னுடைய பரப்புரையை தீவிரப்படுத்துறார். உங்க பார்வை என்ன? என்னன்னா, அவர் 10-15 வருஷமா பேசிட்டாரு. அவர் வந்து அவருடைய கருத்துக்கள்ல தமிழ்நாட்டை வந்து பின்னோக்கி இழுக்கிற மாதிரி இருக்குது. மாடு மேய்க்கிறது உற்சாகப்படுத்துறாரு. இன்னைக்கு எல்லாரும் வந்து முன்னுக்கு போறதை தான் பார்க்கணும். அவர் பின்னுக்கு வர்றது மாதிரி பேசுறாரு. பெரிய பகுத்தறிவு விதையை விரித்த பெரியாருடைய மண் அப்படின்னா பெரியாரே மண்ணுங்கிறாரு. ஆமாங்க, அந்த மண்ணில் வளர்ந்த உரம் மிக்க அந்த மண்ணில் வளர்ந்தவங்க தான் நாங்கள்லாம். அவர் சீமான் சொல்றது கரெக்ட் தான்.
அதனால் வந்து அது இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவருக்கு ரொம்பவே வீக்காக இருக்குன்னு நினைக்கிற தெரியல எப்படின்னு. ஆனா இப்போ விஜய் உடைய வருகை சீமானுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, திமுக விஜய் மீதான விமர்சனத்தை, குறிப்பா திரு சத்யராஜ் பரப்புரைகள்ல விஜய் மீதான விமர்சனத்தை அதிகப்படுத்துறது காரணம் விஜயனுடைய அரசியல் செயல்பாடு மீதான விமர்சனமா, அல்லது அவருடைய தாக்கம் திமுக மீது அதிகமாக இருக்கும் என்பது காரணமா? நான் சொல்கிறேன், தம்பி பிரகாஷ்ராஜ் கொடுத்த அளவுக்கு ரோகிணி மேடம் இருக்கிறாங்கல்ல, ஆர்டிஸ்ட் ரோகிணி மேடம், தைரியமாக போய் நான் அவங்க வந்து அவங்க ஒரு நாடகம் போட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடந்த ஒரு மாநாட்டில். பார்த்து நான் பயந்து போயிட்டேன். அந்த நாடகத்தை பார்த்து நான் சொன்னோம், நாங்கள் நிறைய படம் நடிச்சிருக்கு, என்னங்க இந்த தில்லா போடுறீங்க, அதாவது அநேகமாக நாடகம் முடிஞ்சோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே ஏகப்பட்ட கேஸ் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு தைரியமாக வந்து மக்களுக்காக குரல் கொடுத்தவங்க. அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் சார் காலத்துலேருந்து எஸ்எஸ்ஆர், கேஆர் ராமசாமி, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், இப்படி வந்த பாரம்பரிய சினிமாவில் இருந்த நடிகர்கள் வந்து இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. இவர் அப்படி இதுவரைக்கும் செஞ்சதில்லை. இப்போ காவிரி பிரச்சனைக்கான போராட்டங்கள்ல பங்கேற்றார், மீனவர்களுடைய உரிமைகளுக்காக போராட்டங்கள், அந்த மாதிரியான போராட்ட களங்கள்லாம் பங்கேற்றதை அவர் குறிப்பிடுறாரு. இல்லைங்க, அது வந்து ஒட்டு மொத்தமாக உட்கார்ந்தது தான். இப்போ எப்பவுமே இலங்கை தமிழர் பிரச்சனை வரும்போது அங்கங்கே போராட்டங்கள் நடக்கையில் ஒட்டுமொத்த சினிமாவும் வந்து உட்காரும், ஒரு போராட்டத்தில் உட்காரும். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ ஒட்டுமொத்த சினிமாவும் வந்து மக்களுக்கு ஆதரவாக உட்காரு. அந்த ஒட்டுமொத்த சினிமாவும் உட்கார்ந்த இடத்துல இவரும் உட்கார்ந்தார். அப்படித்தான் உட்கார்ந்தார். இவர் தனியாக வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கல. நீங்கள் சொல்கிறீங்களே சீமான் சொல்கிறீங்களே, சொல்கிறேன், இப்போ சீமான் வந்து தனியாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. இவர் அப்படி எடுத்தது இல்லையே. சாதாரண எளிய மக்கள் ஒரு வாக்களிக்க போகும்போது அவங்க இந்த மாதிரியான கொள்கைகளை எந்த கட்சி என்ன கொள்கை வச்சிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்களா, அல்லது தினசரி அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அதை யார் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்து வாக்களிப்பாங்களா? கொள்கையை பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள கம்பேரிசன் தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பம் எந்த சூழல் இருந்தது, இந்த 5 வருஷமாக நம்ம குடும்பத்தில் வந்து பொருளாதார ரீதியாக எந்தெந்த டெவலப்மெண்ட் வந்திருக்குன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். அந்த மனசாட்சியின்படி ஓட்டு போட்டாலும் கூட அவங்க திமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க. அப்படி செய்யும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமில்ல அவங்களுக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி எப்படி இருந்தது, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது, நம்ம குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமில்ல. இந்த 5 வருஷ கம்பேரிசன் இருக்கும் இல்லையா. அதனால் டெஃபினட்டாக அந்த கம்பேரிசன் படி பார்த்தாலும் கூட கண்டிப்பாக திமுக ஓட்டு போடும். ஓகே. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு, சட்டம் ஒழுங்கு சிக்கல் இருக்கு, இதெல்லாம் களத்துல எதிர்க்கட்சிகள் அதிகமா எடுத்துட்டு போறாங்க. இப்போ அது மக்கள் கிட்ட எதிரொலிக்காதா? இது வந்து எந்த கட்சி ஆட்சியில் வந்தாலும் இருக்குங்க. இது வந்து திடீர்னு நடக்கிற ஒரு விஷயம். இப்போ நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ திடீர்னு போகிற ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஆனால் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு வந்து என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ரொம்ப மிக மிக தவறான ஒரு விபத்து தான். ஆனால் அந்த விபத்துக்கு வந்து இந்த அரசு உடனே ஆக்ஷன் எடுத்திருக்குது, இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்திருக்குது. சார், நீங்க இப்போ ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு போலீஸ் போட முடியாது. ப்ராக்டிக்கலாக இட்ஸ் நாட் பாசிபிள். தப்பு தான், அது பண்ணது தப்பு தான். அதுக்கு இந்த அரசு இம்மீடியட்டாக ஸ்டெப் எடுத்திருக்குது. அதுதான் இந்த காலத்துல என்ன வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இது வரைக்கும் பிரச்சாரத்துக்கே போனது இல்லைங்க. நான் வந்து எனக்கு ஒரு 3 நிலைப்பாடு இருக்குது. பெரியார் தொண்டன், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரசிகன் தான். அந்த மற்ற நடிகர்களுடைய ரசிகருக்கும் அவருடைய ரசிகத்தன்மைக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அவர் வந்து எங்களை கிட்டத்தட்ட நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து அவருடைய படங்கள் மூலமாக நிறைய பக்குவப்படுத்தியிருக்காரு. அவர் படங்களில் வந்து நிறைய பொது உடைமை சிந்தனைகள், திராவிட கருத்தியல்கள் எல்லாம் வந்து எங்கள் மேலே ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போ எங்களுக்குள்ள வந்து ஒரு புரட்சிகரமான எண்ணத்தை வளர்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இப்போ வந்து முதல் முறையாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனதுக்கு நான் வந்தது காரணம், சென்ற முறையே நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கொரோனா பீக்கில் இருந்து உண்மையை சொல்கிறேன், என் மனைவிக்கு வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாத ஒரு பீரியடு. நான் உண்மையிலேயே பயந்துட்டு செல்ஃபிஷாக போன தடவை நான் வந்து பிரச்சாரத்துக்கு வரல. இந்த ஆட்சி வந்தால் தான் நல்லதுன்னு உனக்கு தோணுதில்லை சத்யராஜ், திமுக ஆட்சி தான் பெட்டர் ஆட்சின்னு உனக்கு தோணுதில்லை, அப்படி இருக்கையில் நீ போயிருக்கணுமா வேண்டாமான்னு என் மனசாட்சியை உறுத்துச்சு. அதனுடைய விளைவாத்தான் இப்போ பிரச்சாரத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த சொல்லணும் இல்லையா ஜனங்களுக்கு, இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு 77 ஓட்டு போடுற வயசு வந்தது. எனக்கு ஓட்டு போடுற வயசு வந்ததுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் நம்மளோட இருக்கிற வரைக்கும் 87 வரைக்கும் 77லேருந்து 87 வரைக்கும் நான் ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அதான் சொல்லும் போதுங்க, தலைமை மாறும்போது தன்மை மாறுது இல்லையா.
அதுக்கப்புறம் 87க்கு அப்புறம் நான் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் வந்து திமுக உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், இல்லை உதயசூரியனுடைய கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன். இந்த பரப்புரை காலத்துக்கு வரணும் அப்படின்ற அந்த முடிவு திமுகவுடைய கொள்கைகள் மீதான ஆர்வமா, அல்லது விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜிக்கலான ஒரு நடிகருடைய கவுண்டர் தேவைப்படுது அப்படின்றது காரணம்? நிச்சயமா சொல்றேங்க, ஐடியாலஜிக்கல் கவுண்டருங்கிற நான் ஏத்துக்கவே மாட்டேன். விஜய் எங்க, சத்யராஜ் எங்க, உண்மையை சொல்றேன். நான் 40-50 வருஷமா நான் எப்பவுமே உண்மையை ஒத்துக்குவேன். ஐடியாலஜிக்கலி நான் வந்து ஒரு தீவிரமான பெரியார் தொண்டன். பெரியார் தொண்டருக்கு பெரியார் தொண்டனுடைய அரசியல் வடிவம் தான் திமுக இல்லையா? அப்படி பார்த்தா நான் திமுகவுக்கு தான் பிரச்சாரம் பண்ணேன். இந்த பிரச்சாரத்துக்கு வந்தது காரணம் மறுபடியும் அந்த ஆட்சி வரணும் அப்படின்னு. இந்த 5 வருஷ ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து எனக்கு மறுபடியும் இந்த ஆட்சி தொடரணும்னு ஆசை வருது. உண்மையிலேயே சொல்கிறேன். நான் வந்து பாருங்க, நான் ஒரு ஆக்டர், எனக்கு படம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு படம் ஓடுனா சம்பளம் கூடு, ஓடாட்டி சம்பளம் இறங்க, அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நான் நடிச்சுட்டே இருப்பேன். இங்கே நடிப்பேன், தெலுங்கில் நடிப்பேன், எங்கேயோ என் வண்டி ஓடிட்டே இருக்கு. வாங்கலாம் நான் கூட நடிப்பேன். என்ன எனக்கு தெரியும், நான் என்ன பலவிதமான கேரக்டர் நான் சூட் ஆவேன். அதனால வந்து அந்த அவர் விஜய்ங்கிறது வந்து அவருக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு நான் பத்தாது. விஜய்க்கு கவுண்டர் கொடுக்குறதுனா ஒரு அஜித் ரேஞ்சுக்கு வந்தாத்த முடியும். நான் ஹீரோக்கு ஹீரோயினுக்கு அப்பாவை நடிச்சுட்டு இருக்கிறேன். நான் என்ன போய் விஜய்க்கு அவ்வளோ பெரிய ஸ்டார்டம்ல இருக்கிற ஹீரோ கவுண்டர் கொடுக்கறது? எனக்கு ஒரு பெரியார் தொண்டனாகத்தான் இந்த பிரச்சாரத்துக்கு நான் வந்து. பெரியார கொள்கை தலைவரா விஜய் முன்னிறுத்துறாரு. அதான் எடுத்தாரு, அப்புறம் எங்க பேசுறாரு அதை பத்தி? இப்போ விஜய் வந்து என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர் சொன்னாரு. எந்த விஜய் ரசிகர் வந்து அதை படிச்சிருக்கிறாங்க? அந்த சின்ன சின்ன இன்டர்வியூ எடுக்கிறாங்களே, நானும் பார்த்துருக்கேன். உண்மையிலேயே செம காமெடியா இருக்குதுங்க. அது கொள்கை தலைவர் தான் அப்படிங்கிறாரு ஒரு தம்பி. அது உள்ள போய் பூதலிய. அது வந்து சும்மா ஒரு தடவை சொன்னா பூதாதுங்க. 20 வருஷமா வந்து வாத்தியார் எம்ஜிஆர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அண்ணா பத்தி, திமுக கொள்கையை பத்தி, பொது உடைமை கொள்கைகளை பத்தி சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாருங்க. படத்துல எல்லா படத்துலையும் சொல்வார். சுத்தி வர ஒரு வந்து மசாலா படம் தான் எடுப்பாரு. ஃபைட்டு அது இதுன்னு அப்படித்தான் இருக்கு. பட்டு இந்த கொள்கைகளை வந்து எங்கெங்க விதைக்கணுமோ அங்கங்க விதைச்சுக்கிட்டே இருப்பார் எம்ஜிஆர் படம். அதுதான் அவர் வந்து தன்னுடைய மீடியா வந்து தன்னுடைய இந்த பகுத்தறிவு கொள்கைகள் வளர்க்கறதுக்காகவும் பொது உடைமை கொள்கைகளை வளர்த்துறதுக்காகவும் பயன்படுத்திக்கிட்டார். அது வந்து ரொம்ப ஒரு தைரியமான அப்ரோச். நம்ம நடிச்சோமா போனோமா அப்படிங்கிறத விட்டுட்டு அவர் எடுத்த ரிஸ்க் பெரிய ரிஸ்க் அந்த காலத்துல. இப்போ நீங்க சொல்ற அந்த தாவேக்கா தொண்டர்கள் அவர் கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து தாவேக்கா தொண்டர்களாக இருக்காங்க. அதற்கு முன்பு பெரியாரை உருவகப்படுத்துற திமுக ஆட்சி நடத்துற அந்த மாநிலத்தோட பிரஜைகளா தானே அவங்க இருந்தாங்க. ஆமா, இப்போ தாவேக்கா தொண்டர்களான பிறகு அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பிரிச்சு விடுற மாதிரியான இல்ல. தாவேக்கா நம்ம மத்தவங்க அவங்கள பத்தி விஜய் ரசிகர்களை தாவேக்கா தொண்டர்களை வந்து ஒரு ஃபன் பண்ற மாதிரி நான் பண்ண மாட்டேன். அது வந்து நானே என் வயசுல ஒரு சினிமா பாக்கில அப்படித்தான் இருப்பேன். ஆனா அதை எங்களை வந்து எம்ஜிஆர் பக்குவப்படுத்தினார். படங்களின் மூலமாவே பக்குவப்படுத்திட்டாரு 20 வருஷமா. இப்போ மற்ற நடிகர்கள் யாருமே அதை பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவர் வாத்தியார் கொடுக்குற அளவுக்கு அட்வைஸை மற்ற நடிகர்களால கொடுக்க முடியாது. அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணோம்னா, நம்ம தலைவர் விஜய் சொல்லிட்டாரு, பெரியாரும் அம்பேத்கரும் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நம்ம தேடி போகணும். வாழ்க்கைங்கிறது வந்து புஃபே மாதிரி எல்லாம் வச்சிருக்குது. நம்ம தான் போய் நல்ல சாப்பாடாக சாப்பிட்டுக்கணும். ஒரு ஜாடி நிறைய ஊறுகாய் எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், ஆட்டம் க்ளோஸ். நம்ம தான் சத்துள்ள உணவாக பார்த்து சாப்பிடணும். அவர் சொல்லிக்கிறாருல்ல சத்து உணவு எது அப்படின்ட்டு. அதை நீங்கள் தான் தேடி போகணும். அவருடைய ரசிகர்களுக்குலாம் தேடி போகணும். உங்களுடைய நண்பராகவும் விஜய் இருந்திருப்பாரு இல்லையா? இருந்திருப்பாருல்ல, இப்போ நண்பர் தான். அது ஏங்க, இப்போ நான் வந்து மதுரையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்காக பேட்டி கொடுத்தேங்க. சுந்தர் சி எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் தலைவான்ட்டு கூப்பிட்டுக்கோம். அப்புறம் எனக்கு அதிகப்படுத்தல் ஜோடியாக நடித்தவங்க குஷ்பு தான். குஷ்புக்கு அதிகப்படுத்தல் ஜோடியாக நடித்தவங்க நான் தான். ஆனால் அரசியல் களம்னு வரையில் அதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் வந்தால் பெட்டர்னு தோணுதோ அவங்க வரணும்னு தான் ஆசைப்படுவோம். நீங்கள் பர்சனலாக வச்சுக்கங்க. எனக்கு எது பெனிஃபிட்? நான் பாட்டுக்கு பேசாமல் சினிமாவில் நடிச்சிட்டு போனால் தானே பெனிஃபிட்டு. இப்போ விஜய் பாய்ச்சிக்கிட்டுனா அடுத்தது மறுபடியும் விஜய் படம் நடிக்கிறேன்னு சொல்கிறாரு, அதில் ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுக்கலான்ட்டு இருப்பாங்க. ஐயா சத்யராஜ் வேண்டான்னு அவர் சொல்ல மாட்டார். அவருக்கு என்ன பேசினாலும் என்னை பிடிக்குன்னு நினைக்கிறேன், அது வேறு விஷயம். யாராச்சும் அசிஸ்டன்ட் டைரக்டரோ சொல்லுவாங்கள்ல, எதுக்கடா வம்புன்னு விட்டுருவாங்கல்ல. தேவையெல்லாம் எனக்கு வந்து ஒரு படமும் போச்சு, பணமும் போச்சு. உங்க மகன் சிவிராஜ் பேசியிருக்காரா?
இல்லை அவர் அரசியலுக்கு வரலையா? அவர் வந்து தீவிரமான விஜய் ரசிகர். நானும் இப்போ நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர், அது ஒரு தனியாக எடுத்து வச்சுங்க. மற்றபடி நான் எம்ஜிஆர் சார் படத்தை பார்த்தது எந்த அளவுக்கு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நடிகர் தளம் நடித்த படங்களை பார்த்துருப்பேன். வசந்த மாளிகை பார்த்துருப்பேன். இன்னாருடைய ரசிகர் வேற, அவங்களுடைய விஷயங்களை ரசிச்சன்னு வேற. நாகேஷ் காமெடினா எனக்கு அப்படி பிடிக்கும். பொதுவாக சொல்கிறேன், கவுண்டமணி என்ன வடிவேலு இவங்களெல்லாம் பயங்கரமாக ரசிச்சு பார்ப்பேன். நல்லா நடிக்கிறவங்க. இப்போ யூத் படத்தில் நம்ம கென் நடிச்சிருக்காரு, கருணாஸோட பையன், பிரமாதமாக நடிச்சிருக்கேன். இப்போ அந்த படம் பார்க்கல நான் கென் ரசிகன். நிரந்தரமாக வந்து நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகன். தனித்தனி எம்.ஆர். ராதா பார்க்கல, அப்புறம் நடிப்பை ரசிக்கிறேன். அந்த மாதிரி வந்து நான் விஜய் நடிப்பை பயங்கரமாக ரசிப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க வந்து, எல்லாரும் வந்து இந்த ஆக்ரோஷமாக நடிச்சா தான் நடிப்புன்ட்டு. கில்லியில் ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பார் பாருங்க, அந்த குழந்தை கூட அம்மா கூட எல்லாம். அந்த நடிப்பு ரொம்ப கஷ்டம். அந்த நடிப்பு சில பேருக்கு தான் சூட் ஆகும். அது இப்படி அப்படி எல்லாம் பண்ணி நடிப்பார்ல, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வேற யாருக்கு சூட் ஆகாது. ஸோ இது தனி, அது தனி. சரி, உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நன்றி.